வணக்கம் அன்பர்களே, இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல். இன்றைய பதிவு கன்னி ராசி அன்பர்களுக்குண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்திலும் 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்து இந்த மாதம் 16ஆம் தேதி என்று 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற நிகழ்வும், புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கடகமனையில் உட்கார்ந்துருக்கார். இந்த ஜூலை 19ஆம் தேதி சிம்ம மனையில் வந்து அமர்கிறார். அதிநட்பு வீட்டில் வந்து அமர்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிமனை உங்கள் ராசி லக்னத்திலேயே அமர்ந்திருந்தும், ராகு பகவான் 7ஆம் இடத்திலும், செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் என்கின்ற மேச மனையில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கார் அல்லவா. இப்போ இந்த 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று 6ஆம் இடம் என்கின்ற கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற இடத்தில் இருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை. ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபம் அல்லவா, மன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 19ஆம் தேதி என்று 12ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அப்போ புதன் பகவான் வந்து ராசி லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் போது மறையும் போது கெடுதல்களை நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலர் கெடும். நிச்சயமாக கெடாது. ஏன்னா சிம்ம வீடு என்பது புதனுக்கு உகந்த வீடு, அதிநட்புள்ள வீடு. அங்கே நல்லதாக இருக்க போறார். 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும். என்ன 12ஆம் இடத்தில் நல்லவை? வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் லக்னத்துக்கு பதிகிறது அல்லவா. அப்போ உங்கள் லக்னத்துக்கு குரு பார்வை பெற்றாலே லக்னம் சுபத்துவமாக போகிறது. அப்ப லக்னம் நன்றாக இருக்கும். அப்போ உங்கள் உடம்புக்கும் உங்களுடைய உடலுக்கும் உடைமைக்கும் சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் எந்த பிரச்சனை இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ லக்னம் நன்றாக இருந்தாலே மற்றது எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப லக்னம் நன்றாக இருந்தால் என்ன? எழுச்சி கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பெருகும் அல்லவா. நீங்க புதன் அல்லவா, புதன் வீட்டுக்கு அதிபதி அல்லவா. அப்போ புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய தன்மை, எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். கேது அங்கே இருக்காரே, ஏதாவது கெடுத்து விடுமா? கிடையாது. கன்னி மனையில் இருக்கின்ற கேது உங்களுக்கு அளவு கடந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கும். உள் மனசு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே சமயத்தில் 2க்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய, அதாவது இந்த 7ஆம் தேதி ஜூலை மாதம் 7ஆம் தேதி 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் அமர்கிறது. அப்ப 2க்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது தனம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு. நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான தனவரவு நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை. ஆனா என்னன்னா செவ்வாய் பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் சமசப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீது பார்க்கிறது. அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம், கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான் சொல்லணும். அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தை கெடுக்கும். அப்ப என்ன கெடுக்கும்? கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அப்ப என்ன நடக்கணும்? கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்தும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும், கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கக்கூடிய தன்மை. ஸோ அதில் கொஞ்சம் இதாக இருக்கணும். எதையும் யோசித்து செய்யணும். யோசிக்காம செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது. வீரம் விவேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது கோபம் வந்தாலே நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அப்போ மற்றவர்களுடன் பேசும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக, அதாவது எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு இருப்பது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எது வரைக்கும்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கு. 3ஆம் இடத்தை, அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய அந்த அமைப்பை இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும்.
கலைத்துறையில் இருப்பவர்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், கவிதை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். 3க்குரியவன், அதாவது செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த கடனை நம்ம கட்ட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு ஆளாக்கிவிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு. பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், தாயின் மூலமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள், தாயினுடைய அன்பு பாசம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய தன்மை, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும். ஏன்னா வீட்டுக்கு காரகன் அதே சுக்கிரன் தான், வாகனத்துக்கு காரகனும் சுக்கிரன் தான். 2 பேரும் 4ஆம் இடம் என்கின்ற அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோகமான ஒரு காலமாகத்தான் அமைகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போது 5 என்பது என்ன? அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக போராடி கொண்டிருந்தவர்கள், அதற்காக நிறைய செலவு செய்து கொண்டிருந்தவர்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு பல வகையில் பல சோதனைகள், பல தெய்வங்களை வழிபட்டு பல பரிகாரங்கள் செய்து கொண்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு இருந்தவர்கள் எல்லாமே இருக்கு. வேலை உண்டு, பணம் உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியத்தில் மட்டும் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குழந்தைகள் இருந்து அதாவது குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளோட சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அது மறைஞ்சு போகும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கலன்னா கூட கேட்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உகந்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும். குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். அப்போ வக்ரம் அப்படிங்கிறது என்ன? உக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மந்தமாக டல்லாக ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காமையே இருக்குது, வேலை போனால் கூட எனக்கு அது பிடிக்கல, ஸோ வேலையில் சில இடர்பாடுகள் இருந்தது, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மேலதிகாரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் மாறக்கூடிய தன்மையை உருவாக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். எத்தனை வேலை செஞ்சீங்க, எத்தனை உழைப்பு போட்டீங்க, அந்த உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டதை விட உங்களுக்கு பயன்படலை அல்லவா? இப்போ உங்கள் உழைப்பு உங்களுக்கு பயன்படக்கூடிய தன்மையை அது உருவாக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தன்மைகள் விலகும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ரொம்ப நாளாக உடல்நலமாக இருந்தது, உடல்நலம் தொந்தரவாக இருந்தது, கடந்த 1 வருடங்களாக தொந்தரவாக இருந்தது, சரியாகலை, ஒரு பெட்லேயே இருக்க வேண்டிய நிலை. ஸோ இந்த மாதிரியான இருந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. என்ன? ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட கிரகம் அல்லவா? அப்போ கூட்டுத்தொல்லை இருப்பவர்கள் மட்டும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கராராக இருந்து கொள்வது நல்லது. கணவன், அதாவது எதிர்ப்பாளித்தனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வரக்கூடிய தன்மை.
அப்போ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய், இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடம் என்கிறது என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றது. அப்போ என்ன ஆகும்? வம்பு வழக்குல போகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசினாலே, நல்லதுக்கு நீங்கள் பேசினாலே அங்கே எதையாவது ஒன்று எரிச்சல் ஊட்டி உங்களுக்கு கோபப்படுத்தி ஆக்ரோஷப்பட வச்சு அங்கே ஒரு போர்க்களத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 9ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். தகப்பன் வழியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, தகப்பனால் உங்களுக்கும் உங்களால் தகப்பனுக்கும் நல்ல விதமான தன்மைகள், அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார்லவே, திக்பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்ப அரசு காரியங்களில் வெற்றி, அதே சமயத்தில் அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான எண்ண ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கும். இதுவரைக்கும் அந்த எண்ணமே வரல, அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வரலன்னா கூட இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பேசாம அரசு எக்ஸாம் எழுதி அதில் போயிட்டோம்னா செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உதயமாக கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானால மிகுந்த நன்மைகள். என குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியும் 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய, அதாவது 1, 5, 9ங்கிறது கடவுளுடைய ஸ்தானங்கள் அல்லவா? ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.